السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في قرآنه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والفجر وليال عشر والشفع والوتر وقال النبي عليه الصلاة والسلام عن ابن عباس رضي الله تعالى عنه ما من أيام العمل الصالح فيها أحب إلى الله من هذه الأيام. قالوا يا رسول الله ولا الجهاد في سبيل الله؟ قال ولا الجهاد في سبيل الله إلا رجل خرج بنفسه وماله ثم لم يرجع من ذلك بشيء صدق رسول الله صلى الله عليه وسلم. விண்ணையும் மண்ணையும் விண்ணிலே விண்மீன்களையும் மண்ணிலே மனிதர்களோடு ஜீவராசிகளையும் படைத்து பரிமாணிக்கக்கூடிய ஏகவல்லவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய புகழ் அனைத்தும் உண்டாகட்டும். அவன் தனித்தவன், இணை துணை அற்றவன், அவனை
வாழ்க்கையிலே எடுத்து நடந்து கொள்ளும்படி மேலும் எவைகளை விட்டும் தவிர்த்துக் கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா தலைக்கட்டளை விதித்திருக்கின்றானோ அப்படியான விடயங்களை விட்டும் முற்றுமுழுதாக தவிர்த்துக் கொள்ளும்படி முதலாவது அடியேற்கும் அப்பால் உங்கள் அனைவருக்கும் தக்வாவை கொண்டு வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா புனிதமான ஒரு மாதத்திலே அவருடைய கடமையை நிறைவேற்றுவதற்கான ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கின்றார். எந்த ஒரு இபாதத்தாக இருந்தாலும் இஸ்லாம் அதனை எடுத்து நடப்பதற்கான முழுமையான வழிகாட்டல்களை எங்களுக்கு சொல்லித் தந்திருக்கின்றது. அது எந்த ஒன்றையும் இந்த உலகத்திலே விட்டு வைத்தது கிடையாது. அவற்றை நாம் படித்துக் கொள்வதும் ஒருவருக்கு ஒரு ஞாபகம் செய்து கொள்வதும் எம்மீது கட்டாய கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியவர்களே, அதே போன்றுதான் இந்த ஜும்ஆவுடைய கடமையும். இந்த ஜும்ஆவுடைய கடமையை பொறுத்தவரையிலே இதை நிறைவேற்றுவதற்கு சில நிபந்தனைகளும் ஒழுக்கங்களும் ஒழுங்குகளையும் இஸ்லாமியர்களுக்கு சொல்லிக் காட்டுகிறது. எப்படியான ஊரிலே இந்த ஜும்ஆவை நடாத்த முடியும், எத்தனை பேர் இருக்க வேண்டும், இப்படியான வழிகாட்டலோடு ஜும்ஆவுக்கு நாம் உட்காரக்கூடிய நேரத்திலும் இஸ்லாம் எங்களுக்கு தொழுகைக்கு நாம் எவ்வாறு நெருக்கமாக இருக்கின்றோமோ சஃபுகளிலே அதே போன்றுதான் இந்த ஜும்ஆவுக்கும் நெருக்கமாக இருக்க வேண்டும் என்பதை இஸ்லாம் எங்களுக்கு சொல்லிக் காட்டுகிறது. ஒரு எச்சரிக்கை செய்கின்றது. அன்புடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் தஹத்தா ரிகாபன் நாஸி யௌமல் ஜும்ஆ இத்தகத ஜிஸ்ரன் இலா ஜஹன்னம். ஜும்ஆவுடைய நாளிலே மக்களுடைய பிழைகளை தாண்டி யார் முன்னால் வந்து உட்கார்கின்றார்களோ அவர்கள் நரகத்துக்கு ஒரு பாலத்தை அமைத்துக் கொண்டார்கள் என்பதை அன்புடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். நேரமானப்போல் மஸ்ஜிதுக்கு வந்து அமர்ந்திருக்கின்றோம். இமாம் மிம்பரில் ஏறுவதற்கு முன்னால் வந்து அமர்ந்திருக்கின்றோம். முன்னால் இருக்கக்கூடிய அந்த இடைவெளிகளை சகோதரர்கள் பூர்த்தி செய்து கொள்வது இந்த இபாதத்தை பரிபூர்ணமாக நாங்கள் நிறைவேற்றிய கூலி அல்லாஹ் தஆலா எங்களுக்கு தருவோம். வயோதிபர்கள், நோயாளிகள் அவர்கள் சுவரிலே சாய்ந்திருப்பார்கள் அல்லது தூண்களிலே சாய்ந்திருப்பார்கள். வாலிபர்கள், இடகாத்திரமானவர்கள் சஃபர்களை இடைவிடாது நெருக்கமாக இருந்து இந்த இபாதத்தை செய்வதைத்தான் இஸ்லாம் எங்களுக்கு வழிகாட்டி இருக்கின்றது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியவர்கள், நாம் அடைந்திருக்கக்கூடிய இந்த மாதம் என்பதே அல்லாஹ்விடத்திலே சிறப்பான ஒரு மாதத்தை நாம் அடைந்திருக்கின்றோம். எங்களுக்கு தெரியும், இஸ்லாமிய வருடத்திலே மொத்தமாக 12 மாதங்கள் இருக்கின்றது. இன்ன இத்தத ஷுஹூர் இன்தல்லாஹி 12 ஷஹ்ரா. மொத்தமாக 12 மாதங்கள். இந்த ஒவ்வொரு மாதங்களையும் அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு இபாதத்துகளை கொண்டு வித்தியாசப்படுத்தி இருக்கின்றார். ரமதான் மாதம் நாங்கள் நோன்புகளை நோற்றோம், கியாமுல் லைல் தொழுதோம், ஈதுல் ஃபித்ரை நாம் கொண்டாடினோம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, தற்போது நாம் துல்ஹிஜ்ஜாவுடைய மாதம், கடைசி மாதம். இந்த மாதத்தினுடைய ஆரம்ப நாட்களிலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த நாட்கள் என்பது வெறுமனே லேசான நாட்கள் கிடையாது. இந்த நாட்களை பற்றி அல்லாஹ் தஆலா அல்-குர்ஆனிலே சொல்லிக் காட்டுகின்றார். என்னுடைய சிறப்பு என்ன, என்னுடைய மகிமை என்ன என்பதை அல்-குர்ஆன் எங்களுக்கு மிக தெளிவாக சொல்லிக் காட்டுகிறது. அல்லாஹ் தஆலா எப்போதும் அல்-குர்ஆனிலே சில விடயங்களை சொல்லி சத்தியம் செய்கின்றார். வல் அஸ்ர், காலத்தின் மீது சத்தியமாக. காலம் என்பது அல்லாஹ் தஆலாவிடத்திலே கண்ணியமானது, பெருமதி வாய்ந்தது. வஷம்ஸி வ துஹாஹா, சூரியனின் மீது சத்தியமாக, துஹாவுடைய நேரத்தின் மீது சத்தியமாக, வல் கமர், சந்திரனின் மீது சத்தியமாக. இவ்வாறு அல்லாஹ் தஆலா அல்-குர்ஆனிலே சில விடயங்களை சத்தியம் செய்து சொல்லி காட்டுகின்றார். அதே போன்றுதான் இந்த துல்ஹிஜ்ஜாவுடைய மாதத்திலே வரக்கூடிய
அந்த ஆரம்ப 10 நாட்களையும் அல்லாஹ் தஆலா சத்தியம் செய்கிறார். வல் ஃபஜ்ர் அதிகாலை பொழுதின் மீது சத்தியமாக, வலையாலின் அஷ்ர் 10 இரவுகளின் மீது சத்தியமாக என்று அல்லாஹ் தஆலா இந்த 10 இரவை குறிப்பாக்கி சொல்லி காட்டுகிறார். முஃபஸ்ஸிரூன்கள் தஃசீர் செய்யக்கூடிய விளக்க உரையாளர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், இங்கு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஐயாவுல் அஷ்ர், அதாவது லயால் அஷ்ர் லயால் என்று சொல்லப்படக்கூடிய 10 இரவு என்பது அது துல்ஹிஜ்ஜாவுடைய மாதத்தினுடைய ஆரம்ப 10 நாட்கள் என்று சொல்கிறார். இந்த ஆரம்ப 10 நாட்கள் தான் அல்லாஹ் தஆலா அல்-குர்ஆனிலே சத்தியம் செய்து சொல்லக்கூடிய இரவுகள் என்பதை அநேகமான குர்ஆன் விளக்க உரையாளர்கள் எங்களுக்கு சொல்லி காட்டுகிறார். ரயீசுல் முஃபஸ்ஸிரீன் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் கூட சொல்கிறார்கள், இந்த 10 நாட்கள் தான் அந்த லயால் அஷ்ர் என்று அல்-குர்ஆன் சொல்கிறது என்பதை சொல்லி இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தன்னுடைய தஃசீரிலே வஹுவ ஸஹீஹ், இதுதான் சரியான கருத்து என்பதை சொல்லி காட்டுகிறார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியவர்களே, இந்த நாட்களிலே நாம் நுழைந்து விட்டோம். இந்த நாட்களிலே நாம் நுழைந்து விட்டோம். இந்த நாட்களை பற்றி அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்லி காட்டியிருக்கிறார்கள்? சொன்னார்கள், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், மாமின் ஐயாமின் அல் அமலு ஸாலிஹு ஃபீஹா, உலகத்திலே எந்த ஒரு நாட்களும் கிடையாது அதிலே இபாதத் செய்வது அஹப்ப இலல்லாஹ், அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமான நாட்கள் எந்த நாட்களும் கிடையாது. எதை தவிர மின்ஹாதில் ஐயாம், இந்த நாட்களை தவிர. சஹாபாக்கள் சொல்லி காட்டுகிறார்கள், யானி ஐயாமுல் அஷ்ர், இதுதான் இந்த துல்ஹிஜ்ஜா மாதத்தினுடைய 10 நாட்கள் என்பதை அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். சஹாபாக்கள் கேட்டார்கள், உலகத்திலே முஃமின்களுக்கு முஸ்லிம்களுக்கு மிக முக்கியமான ஒரு இபாதத் வல் ஜிஹாது ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையிலே போரிடுவது இருக்கின்றது, இதைவிட சிறப்பான நாட்களா இந்த நாட்களிலே இபாதத் செய்வது என்று சஹாபாக்கள் கேட்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வல் ஜிஹாது ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையிலே போர் புரிவதை விடவும் சிறப்பான நாட்கள் தான் இந்த நாட்களிலே அமல் செய்வது. ஆனால் இல்லா ரஜுலன், ஒரு மனிதனை தவிர. எப்படியான மனிதன்? அவர் போருக்காக புறப்பட்டு செல்கின்றார், அவருடைய உடைமைகளை எடுத்துச் செல்கின்றார், ஆனால் அவர் அந்த உடைமைகளையோ தனது உயிரையோ எடுத்து அவர் திரும்பி வரவில்லை, அவர் அங்கு ஷஹீதாக்கப்படுகின்றார். அப்படியாக அவர் சிறந்தவர். அப்படி இல்லை என்றால் இந்த நாட்களிலே இபாதத் செய்வது மிகவும் சிறப்புக்குரிய நாட்கள் என்பதை அன்பு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார். இன்னொரு ஹதீஸிலே சொன்னார்கள், அஃதலு அய்யாமித் துன்யா, துன்யாவிலே இருக்கக்கூடிய மிகவும் சிறப்பான நாட்கள் என்பதை இந்த நாட்களை காட்டி சொன்னார்கள். அஃதலு அய்யாமித் துன்யா, துன்யாவில் இருக்கக்கூடிய நாட்கள்ல மிகவும் சிறப்பான கண்ணியமான நன்மைகளை அள்ளி கொடுக்கக்கூடிய நாட்கள் தான் இந்த 10 நாட்கள் என்பதை அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு சொல்லி காட்டுகின்றார். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியவர்களே, எதனால் இந்த 10 நாட்களுக்கும் இப்படியான சிறப்பை அல்லாஹ் தஆலா வைத்திருக்கின்றார்? இந்த நாட்களிலே மிக முக்கியமான இபாதத்துக்கள், ஒன்று சேரக்கூடிய இபாதத்துக்கள் இருக்கின்றன. உம்மஹாத்துல் இபாதத், இபாதத்துக்களிலே மிகவும் தலையாய இபாதத்துக்கள் தொழுகையாக இருக்கலாம், நோன்பாக இருக்கலாம், ஹஜ்ஜாக இருக்கலாம், சதகா தானமாக இருக்கலாம். இப்படியான இந்த 10 நாட்களிலும் தான் அந்த இபாதத்துக்கள் ஒன்று சேருகின்றன. இந்த நாட்களிலே அல்லாஹ் தஆலா ஹஜ்ஜுடைய நாட்களாக ஏற்பாடு செய்து வைத்திருக்கின்றார். அல் ஹஜ்ஜு அஷ்ஹுருல் மஅலூமாத், ஹஜ் என்பது அது சில நாட்கள், சில மாதங்கள் தான் அந்த ஹஜ்ஜுடைய இபாதத்துக்களை நிறைவேற்ற முடியும். எங்களுடைய நாட்டிலிருந்து ஹஜ்ஜுக்காக 3500க்கும் மேற்பட்டவர்கள் இந்த வருடம் சென்றிருக்கிறார்கள். இந்த நாட்களிலே அவர்கள் இந்த ஹஜ்ஜுடைய இபாதத்துக்காக அவர்கள் தயாராகிறார்கள். அல்லாஹ் தஆலா எங்களுக்கும் அப்படியான பாக்கியங்களை தந்தருவானார். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியவர்களே, ஹஜ்ஜுடைய இபாதத், நோன்புடைய மிக முக்கியமான ஒரு இபாதத் இந்த நாட்களிலே அதில் ஏற்படுகின்றது. சதகா என்று சொல்லப்படக்கூடிய அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமான இபாதத், குர்பான் உதஹியா கொடுப்பது இந்த நாட்களிலே அந்த இபாதத் ஒன்று சேர்க்கின்றது. இதனால் தான் அல்லாஹ் தஆலா
இமாம்கள் உலமாக்கள் எங்களுக்கு தெளிவுபடுத்துகிறார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரிகளை பெரியவர்கள், அதே போலதான் இந்த 10 நாட்களிலும் யௌம் அரஃபா என்று சொல்லப்படக்கூடிய அந்த அரஃபாவுடைய நாள் 9வது நாளிலே வருகின்றது. அந்த நாட்களிலே அல்லாஹ் தஆலா இந்த உலகத்திலே எப்போதும் இல்லாத அளவுக்கு நரகத்திலிருந்து அடியார்களை அல்லாஹ் தஆலா விடுதலை செய்கின்றார். எத்தனையோ லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்களை அந்த அரஃபாவுடைய நாளிலே அல்லாஹ் தஆலா விடுதலை செய்கின்றார். அதனால்தான் அல்லாஹ் தஆலா இப்படியான இந்த நாட்களுக்கு இவ்வளவு சிறப்புகளை வைத்திருக்கின்றார். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரிகளே பெரியவர்களே, நாம் இந்த நாட்களிலே நுழைந்து விட்டோம். இன்று 2வது நாளிலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். துல்ஹிஜ்ஜாவுடைய மாதத்திலே எங்களுடைய நேரங்களையோ இந்த நாட்களையோ நாம் வீணாக கழித்து விடக்கூடாது. எங்களுடைய தொழில், எங்களுடைய பொருட்கள் வாங்கல் அவற்றிலே நாம் ஈடுபட வேண்டும். குடும்பம் அவர்களோடு நாம் இணைந்திருக்க வேண்டும். எங்களுடைய ஏனைய விடயங்களை நாம் மேற்கொள்ள வேண்டும். ஆனால் அல்லாஹ்வை துதி செய்யக்கூடிய, இபாதத் செய்யக்கூடிய அந்த விடயத்திலே நாம் பராமுகமாக இருந்துவிடக்கூடாது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரிகளே பெரியவர்களே, இதிலே மிக முக்கியமான 9 நாட்களிலும் மிக முக்கியமான ஒரு இபாதத் தான். நாங்கள் அதனை முயற்சி செய்ய வேண்டும், அதனை நடைமுறையை கொண்டு வர வேண்டும். அன்புடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நாட்களிலே நோன்பு நோக்கக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். 9 நாட்களும் நோன்பு நோப்பார்கள். அன்புடைய அவர்களுடைய மனைவிமார்களின் ஒருவர் அறிவிப்பு செய்கின்றார். முனைதா பின் ஹாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாதத்திலே என்ன செய்வார்கள்? 3 நாட்கள் நோன்பு பிடிப்பார்கள். 3 நாட்கள் ஒவ்வொரு மாதத்திலும் ஐயாமுல் பீத் என்று சொல்லப்படக்கூடிய 11, 14, 15வது நாட்களிலே அன்புடைய அவர்கள் நோன்பு நோக்கக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். அதே போலதான் திங்கட்கிழமை, வெள்ளி, வியாழக்கிழமை நாட்களிலே அன்புடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு நோக்கக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். அதே ஹதீஸிலே சொல்கிறார்கள், யஸூமு திஸ்அதில் ஹிஜ்ஜா, நபி அவர்கள் என்ன செய்வார்கள்? துல்ஹிஜ்ஜா மாதத்தினுடைய 9 நாட்களும் நோன்பு நோக்கக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்பதை அன்புடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவிமார்களில் ஒருவர் எங்களுக்கு சொல்லிக் காட்டுகிறார். எனவே அன்புடைய இஸ்லாமிய சகோதரர்களே பெரியவர்கள், நாம் இந்த மாதத்தை ஆரம்பித்து விட்டோம். 9 நாட்களையும் நாம் இந்த நோன்பை கொண்டு அலங்கரிக்க வேண்டும். என்னுடைய தனிப்பட்ட ஒரு இபாதத்தாக நாம் இதை எடுத்துக் கொள்ள வேண்டும். என்னுடைய வீட்டிலே இருக்கக்கூடியவர்களுக்கு நாம் உபதேசம் செய்ய வேண்டும். இந்த 9 நாட்களும் நாம் நோன்பு நோக்க வேண்டும். நோன்பு என்பது அல்லாஹ் தஆலாவுக்கு மிகவும் விருப்பமான இபாதத். அல்லாஹ் தஆலா சொல்கிறார், அஸ்ஸௌமு லீ வ அனா அஜ்ஸீ பிஹி. நோன்பு என்பது அது எனக்குரியது. நோன்பு என்பது அது எனக்குரியது. வாடியான் பசித்திருக்கின்றான், தாகித்திருக்கின்றான். யாருக்காக? தன்னுடைய பெற்றோருக்காகவோ தன்னுடைய ஆசிரியருக்காகவோ யாருக்காகவும் கிடையாது. வசித்திருப்பதும் தாகித்திருப்பதும் எனக்காக என்று அல்லாஹ் தஆலா சொல்கின்றார். அதற்குரிய கூலியை நானே கொடுக்கின்றேன் என்பதையும் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றார். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே நாம் இந்த மாதத்திலே ஆரம்ப 9 நாட்கள், 2 நாட்கள் கழிந்துவிட்டது. இன்னும் எஞ்சியிருக்கக்கூடிய அந்த 7 நாட்கள் நாங்கள் முயற்சி செய்ய வேண்டும். அந்த நாட்களிலே நான் நோன்பு நோற்றுக் கொள்கிறேன். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே பெரியார்களே, அதுவும் சிரமமாக இருக்குமாக இருந்தால் இந்த 9 நாட்களிலும் வரக்கூடிய திங்கட்கிழமை, வியாழக்கிழமையாவது அந்த நோன்பை நோற்றுக் கொள்வதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும். அந்த நாட்களிலே தான் வாரத்தினுடைய அமல்கள் எங்களிடத்தில் இருந்து அல்லாஹ் தஆலாவிடத்திலே உயர்த்தப்படுகின்றது என்பதை அன்புடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். எனவே நாம் முயற்சி செய்ய வேண்டும். திங்கட்கிழமை, வியாழக்கிழமை நாட்களிலே அந்த நோன்புகளை நோற்றுக் கொள்வதற்கு. அன்புடைய இஸ்லாமிய சகோதரர்களே பெரியவர்களே, அதே போன்றுதான் எங்களுக்கு தெரியும், அரஃபாவுடைய நாள் என்று சொல்லப்படக்கூடிய துல்ஹிஜ்ஜா மாதத்தினுடைய 9வது நாள். இதுதான் யௌம் அரஃபா என்று சொல்லப்படுகின்றது. அரஃபா என்பது ஹாஜிகள் அரஃபாவுடைய தினத்திலே அந்த 9வது நாளிலே அவர்கள் அரஃபாவுடைய மைதானத்திலே இருந்து அல்லாஹ் தஆலாவிடத்திலே துஆ செய்து கொண்டிருப்பார்கள். 9வது நாள் சூரியன் நடுவுச்சிலிருந்து சாய்ந்த நேரத்தில் இருந்து சூரியன் மறையக்கூடிய ஏதாவது ஒரு நேரத்திலே ஹாஜிகள் அந்த அரஃபாவுடைய மைதானத்திலே ஒன்று சேர வேண்டும். குறுகிய நேரமாவது அங்கு இருக்கவில்லை என்றால் அந்த ஹாஜியுடைய அந்த ஹஜ்ஜை பாக்கிலாகிவிடும் என்பதை உலமாக்கள் தெளிவுபடுத்துகின்றார்கள். அல் ஹஜ்ஜு அரஃபா, அந்த அரஃபாவுடைய தினத்திலே ஹாஜிகள் செய்யக்கூடிய மிக முக்கியமான இபாதத் அவர்களுக்கு அந்த நாளிலே நோன்பு கிடையாது.
ஷஹாதா கலிமாக்களை மொழிவது அந்த ஹாஜிகளுக்கு மிக முக்கியமான இபாதத்தாக இருந்து கொண்டிருக்கிறது. அவர்கள் அல்லாஹ் தஆலாவிடத்திலே தங்களுடைய தேவைகளை துஆக்களை அவர்கள் கேட்டுக்கொண்டே இருப்பார்கள். ஆனால் யார் யார் ஹஜ்ஜுக்கு போகவில்லையோ, ஊர்களிலே யார் இருக்கின்றார்களோ, இப்படியானவர்களுக்கு தான் அல்லாஹ் தஆலா தந்த மிகப்பெரிய ஒரு பாக்கியம். அதுதான் 9வது நாள், துல்ஹிஜ்ஜாவுடைய 9வது நாள் நோன்பு நோற்றுக் கொள்வது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியவர்களே, வெறுமனே 13 அல்லது 14 மணித்தியாளர்களுடைய நோன்பு அல்லாஹ் தஆலா இந்த நோன்புக்குரிய கூலியை எப்படி தருகின்றார்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சியாமு யௌமி அரஃபா, அரஃபாவுடைய நாளுடைய நோன்பு இருக்கின்றதே, அஹ்தஸிபு அலல்லாஹ் அன் யுகஃபிர ஸன அல்-மாதியா வல்லதி பஅதஹு. சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நான் இந்த அரஃபாவுடைய நோன்புடைய கூலியை அல்லாஹ் தஆலாவிடத்திலே ஆதரவு வைக்கின்றேன். எப்படி ஆதரவு வைக்கின்றேன் தெரியுமா? இந்த நோன்பு அந்த அடியானுக்கு அந்த அரஃபாவுடைய தினத்துக்கு முன்னுள்ள ஒரு வருடத்துக்கும் அரஃபாவுடைய தினத்துக்கு பின்னுள்ள ஒரு வருடத்துக்கும் குற்ற பரிகாரமாக ஆக வேண்டும் என்பதை நான் ஆதரவு வைக்கின்றேன் என்று அன்புடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அன்புடைய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த 9 நாட்களிலும் ஏனைய நாட்களிலே நோன்பு நோக்க தவறினாலும் இந்த 9வது நாள் மிக முக்கியமான நாள். நாம் அதை தவறவிடக்கூடாது. இப்போதிலிருந்து நாம் தயாராக வேண்டும். அதுதான் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை தான் எங்களுக்கு அந்த அரஃபாவுடைய அந்த துல்ஹிஜ்ஜாவுடைய 9வது நாள் வரக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கிறது. இஸ்லாம் எங்களுக்கு மிக தெளிவாக வழிகாட்டுகின்றது. வெறுமனே ஒரு மனிதனுக்கு வெள்ளிக்கிழமையும் சனிக்கிழமை தெருவிலும் தனித்து நோன்பு நோன்பதற்கு முடியாது. இஸ்லாம் அதனை எங்களுக்கு தடை செய்திருக்கின்றது. ஆனால் இவ்வாறு அரஃபாவுடைய நாள் நேர்படக்கூடிய நேரத்தில் அல்லது ஆஷூராவுடைய நாள் நேர்படக்கூடிய நேரத்திலே இப்படியான தினங்களிலே எங்களுக்கு அந்த வெள்ளிக்கிழமை மாத்திரம் அல்லது சனிக்கிழமை மாத்திரம் நோன்பு நோற்றுக் கொள்வதை இஸ்லாம் எங்களுக்கு அனுமதி அளித்திருக்கிறது. எனவே அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியவர்களே, அன்றைய தினத்திலே நாம் அந்த அரஃபாவுடைய தினம் வரக்கூடிய வெள்ளிக்கிழமையுடைய நாள் நாம் அனைவரும் நோன்பு நோற்றுக் கொள்வதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா தரக்கூடிய அந்த வெகுமதி, அதனுடைய கூலி 2 வருடங்களுடைய பாவங்களுக்குரிய கஃபாராவாக அது அமைந்து விடுகின்றது. அதனால் நாம் யாரும் அதனை தவறு விடக்கூடாது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியவர்களே, அதே போலதான் இந்த நாட்கள் 10 நாட்களும் அல்லாஹ் தஆலாவிடத்திலே சிறப்பான நாட்கள். இபாதத் செய்வதன் மூலமாக அல்லாஹ் பன்மடங்கு கூலிகளை தருகின்றான் என்றால், பாவத்திலே ஈடுபட்டாலும் அதற்கு பன்மடங்கான பாவங்களை எழுதப்படுகின்றது என்பதை உலமாக்கள் எங்களுக்கு தெளிவுபடுத்துகின்றார்கள். இந்த நாட்களிலே நாம் பாவங்களை விட்டு முழுமையாக எங்களை தவிர்த்துக் கொள்ள வேண்டும். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியவர்களே, அதே போன்றுதான் தொழுகை என்ற அந்த இபாதத்தை இந்த நாட்களிலே பரிபூரணமாக வரலாறு தொழுகைகளை நாம் மஸ்ஜிதுக்கு வந்து நாம் கூட்டாக நிறைவேற்ற வேண்டும். முந்தைய பிந்திய சுண்ணாக்களை நாம் என்ன செய்ய வேண்டும்? தவறாமல் அந்த இபாதத்துகளையும் அந்த தொழுகைகளையும் சுன்னத்தான நஃபிலான ராத்திபத்தான அந்த தொழுகைகளையும் நாம் என்ன செய்ய வேண்டும்? நிறைவேற்றுவதற்கு தவறிவிடக்கூடாது. ஒவ்வொரு வினாடியும் ஒவ்வொரு நேரமும் பெருமதியானது. எனவே நாம் அந்த நேரங்களை பெருமதியாக அல்லாஹ் தஆலாவிடத்தில் என்ன செய்ய வேண்டும்? கழிக்க வேண்டும். குறிப்பாக நாம் இந்த நாட்களிலே நஃபிலான இபாதத்துகளை நாம் செய்ய வேண்டும். அல்லாஹ் தஆலாவிடத்திலே ஃபர்தான இபாதத்துகளுக்கு பின்னால் அல்லாஹ்வை நெருங்குவதற்கு துணிவான இபாதத்துகள், அது நஃபிலான இபாதத்துகள் என்பதை உலமாக்கள் ஹதீஸ்களின் மூலமாக எங்களுக்கு சொல்லி காட்டுகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு அடியான் நஃபிலான முஃபரிதான வணக்கங்களை செய்யும் காலமெல்லாம் அவன் என்னோடு நெருங்கிக் கொண்டிருக்கின்றான் என்பதை நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். மேலும் இந்த நாட்களிலே நாம் வெறுமனே எங்களுடைய நேரத்தை வீணாக கழித்து விடக்கூடாது. சில இபாதத்துகளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். எந்த அளவுக்கு என்றால், சிறப்பான நாட்கள் இந்த நாட்களிலே சொன்னார்கள், ஃபஅக்ஸிமு ஃபீஹின்ன அத்-தஹ்லீல் வத்-தக்பீர் வத்-தஹ்மீத் சொல்லி காட்டினார்கள். எப்படி இந்த நாட்களை நாம் கழிக்க வேண்டும்? இந்த நாட்களில் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியவர்களே, நாம் தக்பீரை அதிகமாக சொல்ல வேண்டும். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். தஹ்லீலை நாம் சொல்ல வேண்டும். லா இலாஹா இல்லல்லாஹ், லா இலாஹா இல்லல்லாஹ். தஹ்மீத், அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். இது போன்ற இந்த திக்ருகளை நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த நாட்களிலே நாம் சொல்லிக் கொள்ள வேண்டும். எந்த அளவுக்கு என்றால், உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இந்த நாட்களில்
என்ற இந்த தக்பீரை உமர் ரலியல்லாஹு அவர்கள் சத்தமாக சொல்வார்கள். அதே போலதான் இமாம்னா புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் என்ன செய்வார்கள்? அவர்களுடைய கிதாபிலே சொல்லி காட்டுகிறார்கள். இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்களும் என்ன செய்வார்கள்? இந்த நாட்களிலே பஸாருக்கு போகக்கூடிய நேரத்திலே தக்பீர் சொல்லிக் கொண்டு போவார்கள். பஸாரிலே தக்பீர் சொல்லிக் கொண்டு போவார்கள். எப்படி சொல்வார்கள் என்றால் சத்தமாக தக்பீர் சொல்வார்கள். சத்தமாக. எதற்காக? யாரெல்லாம் இந்த தக்பீரை கேட்கிறார்களோ அவர்களும் சொல்ல வேண்டும் என்பதற்காக இந்த தக்பீரை சத்தமாக சொல்லிக் கொண்டு போவார்கள் என்பதை இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தன்னுடைய கிதாபிலே கொண்டு வந்திருக்கிறார். எனவே நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த நாட்டிலே தக்பீரை அதிகமாக சொல்ல வேண்டும். தக்பீர் லா இலாஹ இல்லல்லாஹ்வை அதிகமாக சொல்ல வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ், சுப்ஹானல்லாஹ், இந்த போன்ற தக்பீரை போன்ற இந்த திக்ருகளை அதிகமாக வழியக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியவர்களே, அதே போன்றுதான் இந்த நாட்களிலே செய்யப்பட வேண்டிய மிக முக்கியமான ஒரு இபாதத்தான் உதஹியாவுடைய இபாதத்தாக இருந்து கொண்டிருக்கின்றது. உதஹியா என்பது அல்லாஹ்வுக்காக நாம் அழைத்து பிராணிகளை பலியிடக்கூடிய அந்த இபாதத்தான் உதஹியாவுடைய இபாதத். இந்த இபாதத்தான் அல்லாஹ் தஆலாவுக்கு இந்த நாட்களிலே நிறைவேற்றப்படக்கூடிய சதகாக்களிலே மிக முக்கியமான சதகா என்பதை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியவர்கள் சொல்கிறார்கள், இந்த நாட்களிலே ஒரு அடியான் அல்லாஹ்வுக்கு ஒரு பிராணியை ஆடு மாடு ஒட்டகமாக இருக்கலாம், இவற்றிலிருந்து குர்பானை ஒரு அடியான் அல்லாஹ்வுக்கு நிறைவேற்றுவது இருக்கின்றது. அந்த அவர் அழைக்கக்கூடிய அந்த அருமை பிராணி அவருடைய இரத்தம் கீழே விழுவதற்கு முன்னால் ஒரு அடியாருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றது என்பதை அன்புடைய ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அந்த அளவுக்கு மிக முக்கியமான ஒரு இபாதத்தான் இந்த இபாதத். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா கட்டளையிடுகின்றார். அவர்களுக்கு அந்த வயதிலே குழந்தை பாக்கியத்தை அல்லாஹ் கொடுக்கின்றார். அதுதான் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். அவர்கள் 13 வயதை அடையக்கூடிய நேரத்திலே அல்லாஹ்வுடைய கட்டளை வருகின்றது, உங்களுடைய மகனை நீங்கள் அழைத்து பலியிடுங்கள். தயாராகின்றார்கள். அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு முழுமையாக அவர்கள் வழிபடுகின்றார்கள். 3 சந்தர்ப்பம் அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு கட்டளையிடுகின்றார். முதலாவது, அன்பு நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு குழந்தை பிறந்த நேரத்திலே அந்த குழந்தையையும் மனைவியையும் அந்த மக்கா நகரிலே மக்காவுடைய பூமியிலே விட்டுவிட்டு செல்ல வேண்டும் என்ற கட்டளை வருகின்றது. முழுமையாக அந்த கட்டளைக்கு அடிபடுகின்றார்கள். இரண்டாவது கட்டளை, அந்த வயோதிக வயதிலே கிடைத்த இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அழைத்து பலியிட வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா கட்டளையிடுகின்றார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பின்வாங்கவில்லை. அவர்களும் பின்வாங்கவில்லை, அவர்களுடைய மகனும் பின்வாங்கவில்லை. இஸ்லாம் இதை போன்று எங்களுக்கு எதை சொல்லி காட்டுகின்றது? எந்த இபாதத்தாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு முழுமையாக நாம் வழிபடுவதுதான் ஒரு முஸ்லிமுடைய ஒரு முஸ்லிமுடைய பண்பாக இருந்து கொண்டிருக்கின்றது. எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அவர்களுடைய தியாகத்தையும் நினைவூட்டக்கூடிய ஒரு இபாதத்தான் இந்த இபாதத். எனவே யாருக்கெல்லாம் வசதி வாய்ப்பு இருக்கின்றதோ அவர்கள் இந்த இபாதத்தை தவறவிடக்கூடாது. இந்த இபாதத்தை தவறவிடக்கூடாது. ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள், நாம் அறுக்கக்கூடிய அந்த குர்பான் நாளை கியாமத்துடைய நாளையிலே அதனுடைய கொம்புகளோடும் அதனுடைய முடிகளோடும் அதனுடைய தோள்களோடும் மாமிசங்களோடும் நன்மைகளால் எங்களுக்கு அதிகரிக்க ஏற்படும் என்பதை ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் அன்பு அவர்களுடைய ஹதீஸை சொல்லி காட்டுகிறார்கள். எங்களுக்கு வசதி வாய்ப்பு இருக்கின்றதா? அல்லாஹ் தஆலா சொத்து செல்வங்களை தந்திருக்கிறானா? சேர்த்து வைப்பது மாத்திரம் கிடையாது. அந்த பெருமாளுடைய தினம் எனக்காகவும் என்னுடைய பொறுப்பில் இருக்கக்கூடிய எனது மனைவி, எனது பெற்றோர்கள் அல்லது என்னுடைய பிள்ளைகள் இருக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு அந்த பெருநாளுடைய ஐயாம தஷ்ரீக்குடைய 3 நாட்களுடைய சிரமங்கள் போக மேல்மிச்சமாக பணம் இருந்தால் அந்த அடியான் அந்த இபாதத்தை நிறைவேற்றுவது சுன்னா முஅக்கதா என்பதை உலமாக்கள் தெளிவுபடுத்தி காட்டுகிறார். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியவர்கள், நியத் வைக்காதவர்கள் எப்படியாவது நாம் நிறைவேற்ற வேண்டும் என்று நியத் வைத்துக் கொள்ள வேண்டும். சொன்னார்கள், வசதி இருந்து ஒருவர் இந்த இபாதத்தை நிறைவேற்றவில்லை என்றால் மல்லஹு ஸஅத்து ஃபலம் யுபாஹி, அவருக்கு வசதி இருக்கின்றது, சொத்து செல்வம் இருக்கின்றது, தாராளமாக நிறைவேற்ற முடியும். ஒரு ஆட்டையோ அல்லது மாட்டிலே ஏறியோ பங்கிலே நிறைவேற்ற முடியும். ஆனால் என்ன செய்கின்றார்? அதை நிறைவேற்ற
சொன்னார்கள், அவர் எங்களுடைய பள்ளி பக்கம் வர வேண்டாம் என்பதை சரதாரேஸ்வரர் அவர்கள் எச்சரிக்கைக்காக சொல்லிக்காட்டினார்கள். எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியவர்களே, யார் யாரெல்லாம் நியத்து வைக்கவில்லையோ அவர்கள் அதற்காக தயாராக முடியும். பரவலாக எல்லா இடங்களிலும் உதவியா கொடுக்கப்படுகின்றது. அதற்கான ஏற்பாடுகளை ஒவ்வொருவரும் செய்கின்றார்கள். எனக்கு ஒரு முழுமையாக ஒரு ஆண்டுதான் என்னால் கொடுக்க முடியாது என்றால் ஏழில் ஒரு பங்கிலையாவது, அந்த நாட்டிலே ஏழில் ஒரு பங்கிலையாவது நான் சேர்ந்து அந்த நன்மைகளை அடைந்து கொள்ள நாம் முயற்சிக்க வேண்டும். அன்புடன் சரதாரேஸ்வரர் அவர்கள் துவா செய்தார்கள். யாரெல்லாம் இந்த உதவியாவை நிறைவேற்றுகிறார்களோ அவர்களுக்கு துவா செய்தார்கள். எனவே நாம் அன்றைய தினத்திலே 10வது நாள் நாம் என்ன செய்ய வேண்டும்? தொழுகை முடிந்ததற்கு பின்னால் அந்த உதவியாவுடைய வாதத்தை நிறைவேற்றக்கூடியவர்களாக நாம் அவர்களும் மாற வேண்டும். எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, யாரெல்லாம் அதனை நிறைவேற்றுவதற்கு நாம் தயாராக இருக்கின்றோமோ எங்களுடைய முடிகளையோ நகங்களையோ உடம்பில் இருக்கக்கூடிய அந்த பகுதிகளை நாம் அடையக்கூடாது என்பதையும் சலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் எங்களுக்கு சொல்லிக்காட்ட இருக்கிறார்கள். எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியவர்களே, அந்த உதவியாவையும் அரபாவுடைய அந்த நோன்பையும் எங்கிருக்கக்கூடிய இந்த நாட்டுடைய நோன்புகளை போன்று தக்பீர்களையும் தஹ்லீலையும் சொல்லக்கூடிய அதிகாரிகளுடைய கூட்டத்திலே நம் அனைவரையும் எல்லாம் அல்லாஹ் தஆலா ஆக்கி அருள்வானாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னிக்குவாயாக. எங்களுடைய பெற்றோர்களுடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து யா அல்லாஹ். யா அல்லாஹ், மிகவும் சிறப்பான நாட்களிலே இருக்கிறோம். யா அல்லாஹ், இந்த நாட்களிலே இபாதத்துகளிலே நோன்பு நோக்கக்கூடிய பாக்கியத்தை தந்துடுவாயாக. உதவியாவை நிறைவேற்றக்கூடிய அதிகாரிகளிலே எங்களை சேர்த்தருள்வாயாக. குடும்பத்தோடு சேர்ந்து நடக்கக்கூடிய கூட்டத்திலே எங்களை சேர்த்தருள்வாயாக. الحمد لله رب العالمين. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا محمدا عبده ورسوله صلى الله على محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا كثيرا. أما بعد، فيا أيها الناس، وحدوا الله فإن التوحيد رأس الطاعات، واتقوا الله فإن التقوى كتاب الحسنات، وعليكم بالسنة فإن السنة تهدي للطاعة، ومن يطع الله ورسوله فقد رشد واهتدى، وإياكم والبدع فإن البدع تهدي للمعصية، ومن يعص الله ورسوله فقد ضل وغوى. وعليكم بالصدق فإن الصدق ينجي والكذب يهلك، وعليكم بالإحسان فإن الله يحب المحسنين، ولا تقنطوا من رحمة الله فإنه أرحم الراحمين، ولا تحبوا الدنيا فتكونوا من الخاسرين. ألا وإن نفسا لن تموت حتى تستكمل رزقها، فاتقوا الله وتوكلوا عليه فإن الله يحب المتوكلين، ودعوه فإن ربكم مجيب الداعي، واستغفروه يمددكم بأموال وبنين. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ادعوني أستجب لكم إن الذين يستكبرون عن عبادتي سيدخلون جهنم داخلين. وقال الله تعالى أيضا: إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. بارك الله لنا ولكم بالقرآن العظيم، ونفعنا وإياكم بالآيات والذكر الحكيم. أقول قولي هذا أستغفر الله لي ولكم ولسائر المسلمين من كل ذنب فاستغفروه إنه هو الغفور الرحيم. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه، ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن سيدنا محمدا عبده ورسوله صلى الله على محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا كثيرا. أما بعد، عباد الله، فاتقوا الله فإن أصدق الحديث كتاب الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وخير ملة إبراهيم عليه الصلاة والسلام، وأشرف الحديث ذكر الله، وأحسن القصص هذا القرآن، وخير الأمور خواتمها،
وشر الأمور محدثاتها وأشرف الموت موت الشهداء وأعمى الأمر ضلل بعد الهدى. وقال النبي صلى الله عليه وسلم: أرحم أمتي بأمتي أبو بكر الصديق رضي الله تعالى عنه، وأشهدهم في أمر الله عمر رضي الله تعالى عنه، وأحياهم عثمان رضي الله تعالى عنه، وأقواهم علي رضي الله تعالى عنه، وسيد شباب أهل الجنة الحسن والحسين رضي الله تعالى عنهما، وسيدة نساء أهل الجنة فاطمة الزهراء بنت رسول الله صلى الله عليه وسلم، وسيد الشهداء حمزة رضي الله تعالى عنه. اللهم اغفر للعباس والذين مغفرة ظاهرة باطنة لا تغادر ذنبا. اللهم في أصحابي لا تتخذوهم غرا بعدي، فمن أحبهم فبحبي أحبهم، ومن أبغضهم فببغضي أبغضهم. وخير القرون قرني ثم الذين يلونهم ثم الذين يلونهم. اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات والأحياء منهم والأموات إنك سميع قريب مجيب الدعوات يا قاضي الحاجات. اللهم أجرنا من النار، اللهم أجرنا من النار، اللهم أجرنا من النار، اللهم أجرنا من النار. ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم. عباد الله يرحمكم الله، إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر ولذكر الله الأكبر والله يعلم ما تصنعون. الله أكبر.